ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எப்படி தான் பாட்காஸ்ட்டோட எபிசோட் 6. இந்த எபிசோடில் நாங்கள் 10 அட்வைசஸ் டு ஃபாலோ இன் ஆர் 20s கொடுக்க போகிறோம். அதாவது நாங்கள் இப்போ 20 வயசு ஆனதுனால எங்களுக்கு தெரிஞ்ச 10 அட்வைசஸை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போத்துலேருந்தே நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் இப்போத்துலேருந்தே கேட்டு ஃபாலோ பண்ண உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் அட்வைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ் பீப்புள் வில் ஆல்வேஸ் டாக். எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எவ்ரி டைம் வாட் எவர் டிசிஷன் யூ மேக் யூ டோன்ட் மேக், எல்லாருமே உங்களை சுற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பற்றி பேசுவாங்க, உங்கள் சார்ந்தவங்க பற்றி பேசுவாங்க, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பேசுவாங்க, நீங்கள் என்ன முடிவை விட்டு கொடுத்தீங்கன்னும் பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஆனால் என்ன நீங்கள் அவங்க பேசுவாங்கன்னு விட்டீங்களோ அது உங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், அவங்கள அஃபெக்டே பண்ணாது. அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, வேறு எல்லாமே தானாக வரும். செகண்ட் அட்வைஸ் இஸ் ஸ்டாப் கம்ப்ளைனிங். நீங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயத்த எனக்கு இது நடக்குது, ஐயோ என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு மற்றவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது நோ யூஸ், லிட்ரலி நோ யூஸ். ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால அந்த மாற்றத்தை தேடி, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பேடாக இருக்குன்னா அதை எப்படி குட்டாக மாற்றலாம் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸை ரீச் பண்ணலாம். அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க தான் ஹாப்பி ஆவாங்க. இவன் லைஃப் ரொம்ப கேவலமாக இருக்குது, நம்ம லைஃப் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு உங்களை நீங்களே மட்டம் தட்டிக்கிறீங்கன்னு தான் அந்த இடத்துல அர்த்தம். அதனால மற்றவங்ககிட்ட புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் லைஃபோட சக்ஸஸை நோக்கி பயணம் பண்ணுங்கள். ஓகே, அட்வைஸ் நம்பர் 3, யூ கெட் வாட் யூ பே ஃபார். நிறைய பேர் ப்ரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, என்னடா எனக்கு ரிலேஷன்ஷிப்பே செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே செட் ஆக மாட்டேங்குது, பாய் ஃப்ரெண்டே செட் ஆக மாட்டேங்குது, யாரும் வர்த்தே இல்லை அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. அது எல்லாரும் இல்லை, பட் நிறைய பேர் எஃபர்ட் அவங்க வேற அவங்க போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் தானாக போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஏன் ப்ரோ, லாஸ்ட் டைம் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீ அவனுக்கு என்னைக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கியா, ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கியா, இல்லை சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கியா? எப்பயுமே வி எக்ஸ்பெக்ட் த பாய் டு டூ இட். நிறைய பேர் பண்ணவும் மாட்டாங்க. அதை ஐ விஷ் டு டூ, நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்காது. பிகாஸ் வி டோன்ட் மீட் ஈச் அதர். அந்த மாதிரி இருந்தனால பண்ண முடியாது. பட் அவன் கேட்டு நான் பண்ணாமல் இருந்ததே இல்லை. நான் கேட்டு அவன் பண்ணாமல் நிறைய தடவை எடுத்துருக்கான். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் அ கால். எனக்கு ஒரு கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் கூட ஹீல் சே ஐ வில் டூ, ஆனால் ஹீல் நெவர் டூ அந்த மாதிரி. பட் நான் எப்பவுமே வெக்கம் கட்டுவேன். பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அன்பிளாக் பண்ண அடுத்த செகண்ட் போய் நான் மெசேஜ் பண்ணுவேன். அவனே கேட்பான், ஏன்னா இவ்வளோ நேரம் என் சாட் பாக்ஸ்குள்ளே இருந்தேன் அப்படின்னு. ஆமான்னு சொல்லுவேன். ஹீல் நோ தட் ஐல் பி வெயிட்டிங் ஃபார் ஹிம், பட் ஹீல் நெவர் டூ தட். பட் ப்ரோ லாஸ்ட் என்ன as per my recollection, என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவன் எப்போயுமே என்னை மீட் பண்ண வந்தால் ஏதாச்சும் சாக்லேட் வாங்கிட்டு வருவான். just something to make me happy, and that was the best part of the relationship, the effort. Yeah. So that is very very important. You put the effort, and அந்த எஃபர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரிப்ளை வரும். நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இன்னொரு சைடு எஃபர்ட் போட யோசிப்பாங்க. எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் எஃபர்ட் போடுங்க, எல்லாமே சரியாக ஒர்க் அவுட் ஆயிரும். யா, சக்ஸஸ் இஸ் பர்சனல். இதுதான் 4th அட்வைஸ். என்னென்னா உங்கள் சக்ஸஸ் உங்களோடது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட ஜூனியர் திடீர்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டான்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏன்னா அவன் சக்ஸஸ் பின்னாடி எவ்வளோ பேக் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒவ்வொருத்தரோட சக்ஸஸ் பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரிஸ் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் எப்படிடா அவன் ஒரே செகண்டில் முன்னேறிட்டான் அப்படின்னு பொறாமப்படுறதோ இல்லை பின்னாடி பேசுறதோ வச்சுக்காதீங்க. தட் கேன் பேக் ஃபயர் டு யூ. அதனால அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட சக்ஸஸை நீங்கள் ஸ்லோவாக பில்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கானது நம்மளை சேரும். ஓகே, அட்வைஸ் நம்பர் 5. ப்ரோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, ப்ரோ என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருக்கணும் ப்ரோ, ஜாலியாக இருக்கணும் ப்ரோ, அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் அது இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் திங். ஏன்னா எப்பயுமே பிரச்சனை இருக்கும். ஸோ அட்வைஸ் நம்பர் 5 இஸ் கீப் கோயிங். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும், ஜஸ்ட் கீப் கோயிங். பிகாஸ் ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. என்றைக்குமே வாழ்க்கை ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் அதில் எப்படி டீல் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ப்ராப்ளம் வில் நாட் டிஃபைன் யூ, பட் ஹவ் யூ டீல் வித் யோர் ப்ராப்ளம் வில் டெஃபினெட்லி டிஃபைன் யூ.
யா, ஏன்னா ப்ராப்ளம் வந்து வரதே வந்து நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் தானே உங்களை தேடி வரும். எஸ். அண்ட் சிக்ஸ்த் அட்வைஸ் இஸ் பீப்புள் அரவுண்ட் யூ கேன் அஃபெக்ட் யூ. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட சரௌண்டிங்கில் வச்சுருக்க பீப்புள் வந்து லைக் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் டிஃபைன் பண்ண வரல. பட் அவங்க ஒரு சில ஹேபிட்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கும் அந்த ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். இப்போ அவங்க பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், திடீர்னு அந்த ஸ்லாங்கில் ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒட்டிக்கும். நான் வீட்டுக்கு போனால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன வார்த்தை சொன்னேன் இப்போ அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா இதாம்மா மீனிங் அப்படின்னு சொல்லி என் வீட்லையும் நான் சொல்லித்தருவேன். ஸோ வந்து அப்படி நான் வந்து கெட்ட வார்த்தையை சொல்லுங்க, ஏதோ ஒரு நல்ல வார்த்தை. இப்போ திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மொடையாக இருக்குடி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க திருப்பூரில் யூஸ் பண்ணுற ஸ்லாங்கு. எனக்கு வந்து அது தெரியாது. நானும் இப்போ என் வீட்டில் அதை யூஸ் பண்ணும்போது என்ன மொடையாக இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க ஒரு தடவை. அப்போ நான் சொன்னேன் மொடையாக இருக்கு மீன்ஸ் டயர்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க. அதுலேருந்து அந்த ஸ்லாங் எனக்கு ஒட்டிக்கிச்சு. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எந்த விதத்தில் வேணால் உங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதனால நல்லவங்களை கூட வச்சுக்கோங்க, கெட்டவங்கள கூட வச்சுக்காதீங்க. பேசிக்கலி இப்போ நீங்கள் குடிக்கிறவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால வந்து இப்போது படிக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் தானாகவே படிக்க ஆரம்பிப்பீங்க. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கூட நல்லா படிக்கிறவனை கூட வச்சுக்கோங்களேன், அவன் படிச்சுட்டே இருப்பான். என்னடா அவன் படிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு வெறியிலே நீங்களும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க தானா. அந்த மாதிரி வந்து பீப்புள் அரவுண்ட் யூ வில் அஃபெக்ட் யூ அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு குட் சர்க்கிளில் இல்லை நல்லா பெரிய பெரிய இப்போது சக்ஸஸை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கவங்கள உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஆல்சோ ரீச் சக்ஸஸ் சூன். ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலி என்னோடது தான். நான் தான் வந்து இந்த பாயிண்ட்டை சஜஸ்ட் பண்ணேன். பிகாஸ் தட் வாஸ் வாட் ஹேப்பன் இன் மை லைஃப் லைக் ரீசெண்ட்லி. ஸோ நான் காலேஜில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு தான் போனேன். அந்த மைண்ட் செட் ஒன்று போனதுனால எனக்கு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. 2 years என் காலேஜில் வேறு லெவலில் நான் வந்து என்ஜாய் பண்ணேன் சூப்பராக. அது எல்லா விதத்துலேயுமே இருக்கட்டும், ஐ வாஸ் ஆன் cloud 9, சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ 2 years கழிச்சு ஐ ஹவ் காட்டன் மோர் சீரியஸ் அபவுட் மை கரியர், மை காலேஜ் லைஃப், எவ்ரிதிங். அண்ட் த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ ஐ ஹவ் சேஞ்ச்ட். லைக் அதிகமாக வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னோட இப்போ CGPA மார்க்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அது வந்து லைக் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். நான் வந்து குடிக்கிறது நான் பண்ணது 2 வருஷம் தப்புன்னெல்லாம் சொல்லவே வரல. ஏன்னா அது நான் 2 வருஷம் பண்ணிட்டு வந்தவன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போகணுமோ அந்த மாதிரி போகிறவங்க அங்கே யார் அங்கே போகிறாங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே சீக்கிரமாக போக முடியும். யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ் நம்பர் 7, டோன்ட் பி அஃப்ரேட் டு லெட் இட் டவுன். நிறைய பேர் வந்து இன்சல்ட்டாக அதை சொல்லுவாங்கல்ல, என்னடா விட்டு போயிட்டா, அவெல்லாம் விட்டு போனவ அப்படின்னாலும் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நானே நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் என் பற்றி கூட. பட் சீரியஸாக பரவாயில்ல. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், யூனோ கோலாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், ஐ வில் லீவ் திங்ஸ் இஃப் இட்ஸ் நாட் சூட்டிங், இஃப் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ, இஃப் இட்ஸ் நாட் பெனிஃபிஷியல். அது வந்து என்னை ஹெல்ப் பண்ணணும்னு கூட தேவையில்லை. ஆனால் நான் வந்து போகிற இடத்துக்கு, நான் வந்து பெட்டர் ஆகிற இடத்துக்கு பெட்டராகிட்டு இருக்கும்போது அது வந்து எனக்கு அடைஞ்சலாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குன்னா நான் அதை விட்டு போயிடுவேன். அண்ட் தட் அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் மீ. அது வந்து உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். யா. அண்ட் 8th அட்வைஸ் வந்து என்னென்னா, டேக் அட்வைசஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி தேர். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு அட்வைஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, மீன்ஸ் நமக்கு எல்லாருமே அட்வைஸ் கொடுப்பாங்க பேசிக்கலி. அந்த அட்வைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர்கிட்டேருந்து நான் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு என் சொந்தக்காரன் சொன்னான், என் மாமா சொன்னான், என் மச்சான் சொன்னான், என் சித்தப்பா சொன்னான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, நம்மளை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அப்பா அம்மா சொல்லுவாங்க, 4 பேர் பேசுவாங்க, 4 விதமாக பேசுவாங்க, அந்த 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்கணும்னு கூட சொல்லுவாங்க. அந்த 4 பேர் வந்து டாக்டர் கிடையாதுங்க. டாக்டராக இருந்தால் அந்த 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டால் நான் டாக்டர் ஆகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு உங்கள் சித்தப்பாட்ட கேட்கணும், மாமாட்ட கேட்கணும், அப்படி இப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்க சொன்னால் கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் வாங்கி தூக்கி போட்டே போயிடுங்க. ஏன்னா அது யூஸே ஆகாதுங்க லைஃப்க்கு. அந்த 4 பேர் வந்து நம்ம வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது. நான் அஃபெக்ட் ஆகிருக்கேங்க, அந்த 4 பேர் வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது. இப்போ அந்த 4 பேர்னால நான் என்ன படிக்கிறேன், நான் எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாமல் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அதனால தயவு செஞ்சு யார் கொடுக்குற அட்வைஸும் எடுத்துக்காதீங்க, ஈவன் யோர் பேரண்ட்ஸ்.
ஈவன் யோர் பேரண்ட்ஸ் அந்த ஃபீல்டில் இருந்தால், இப்போ நான் டாக்டர் ஆகணும்னா டாக்டராக இருந்தால் மட்டும் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா அப்பா அம்மாவே அட்வைஸ் கொடுத்தாலும் தயவு செஞ்சு இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் வாங்கி தூக்கி போட்டுருங்க. தட்ஸ் ஆல். Advice number 9. No one is coming to save you. The world's biggest lie is ஒரு ஹோப் கொடுக்கும், யாராவது வந்து காப்பாற்றிடுவாங்க, சரியாயிரும். ஆனால் உண்மையாக நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கிட்டா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் யூ கேன் அச்சீவ் இட். ஆக்சுவலி யாரையுமே நம்பி இருக்காதீங்க. நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் அதை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. எல்லாரும் டைலாக் அடிப்பாங்க, நான் இருக்கேன். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு போய் கேட்டுப்பாங்க, என்னடி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டியா, ஐயோ என் வீட்டிலலாம் தெரிஞ்சாலும் சாவச்சிருவாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அதனால யாரையும் நம்பி இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஆமாம், யாரையுமே நம்பி இருக்காதீங்க. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க. உங்கள் பிரச்சனைனா மேபி ஹெல்ப் முடிஞ்சால் கேளுங்க, வேணும்னா கேளுங்க, இல்லைன்னா கூட உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுறீங்க. நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ. யூ ஹாவ் டு சேவ் யுவர் செல்ஃப். Yeah, and 10th advice, the last one. This is very, very, very important. சரிங்களா? Cut out people who disrespects you. தயவு செஞ்சு கூட வச்சுக்காதீங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே போயிட்டே தான் இருக்கும். உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து லைக் ஒரு ரேஞ்சில் இருக்கணும். நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால சக்ஸஸை நோக்கி போக முடியும். கூட இருக்கிறவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா, நீ எல்லாம் இது பண்ணிடுவியா, உன்னாலலாம் முடியுமா அப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு உண்மையிலே வந்து அதெல்லாம் நம்மளால முடியாதோ அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். அண்ட் தட் கேன் லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் கிளாஸ் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஆள். அந்த ஆளை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து உனக்கு மூளையே இல்லைன்னு எல்லா தடவையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒய்ஃப் வந்து சின்ன விஷயம் பண்ணல, இப்போ இவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலன்னா உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்கிறது, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது. அப்படி பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த ஒய்ஃப் வந்து ஆமாம் எனக்கு மூளையே இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. அதுலேருந்து அந்த ஒய்ஃப் வந்து எந்த இதுவுமே பண்ண முடியல அவங்களால. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க. இவரால் யார்கிட்டையுமே அவங்க பேசுறது கிடையாது. கேட்டால் எனக்கு மூளை இல்லை, நான் ஏதோ ஒன்று பேசி விட்டுருவேன் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ண முடியும், உங்களை வந்து கட்டி போட முடியும். அதனால தயவு செஞ்சு உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்கள கூட வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, திஸ் இஸ் ஏஞ்சலோட புக் ரெக்கமெண்டேஷன். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக்கோட நெக்ஸ்ட் சீக்வல் புக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த புக் பேர் வந்து தி சீக்ரெட் ஆஃப் நாகாஸ்ன்னு சொல்லிட்டு கீழே வந்து லிங்க் இருக்குது, இஃப் யூ கைஸ் வாண்ட் டு பர்ச்சேஸ் இட். இந்த புக்கில் வந்து எப்படி இருக்குன்னா, ப்ரோ நான் ஒரு பேஜில் இருப்பேன் ப்ரோ, அதை திருப்பினேன்னு வச்சுக்கோயேன், இன்னொரு பேஜில் வந்து படிக்க ஏதாச்சும் பேஜை மிஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி உட்காந்து பேஜ் திருப்பிட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும் பேஜ். அந்த புக்கே ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். ஸ்டார்ட் அப் மாதிரி லாஸ்ட் புக்கை வந்து ஐ ஃபெல் இன் லவ் வித் சிவா. இந்த புக்கில் வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி வித் சிவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ் ரீட் த புக் அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட். த லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் இஃப் யூ வாட்சிங் த ஷார்ட்ஸ் ஆர் த யூடியூப் வீடியோ. ஸோ திஸ் வாஸ் த எண்டிங் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற அட்வைஸ், நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு யோசிச்சிருக்கிற அட்வைஸ், ஆனால் கன்ஃபார்மாக இனிமேல் ஃப்யூச்சரில் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுவோம். நான் பண்ணலன்னா கூட அலெக்ஸா என்னை தலையில் தட்டி உட்காந்து ஃபாலோ பண்ண வைப்பான்னு எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. நீங்களும் இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் இஃப் தேர் இஸ் எனி டிஃப்ரென்சஸ் இன் யோர் லைஃப். இஃப் லைக் வேறு ஏதாச்சும் அட்வைஸ் இருந்தால் கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் வளரணும், நீ வளரணும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே எப்படி தானே பாட்காஸ்ட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரணும்னு தான் யோசிக்கிறோம். ஸோ எனி சஜஷன்ஸ், எனி ரெக்கமெண்டேஷன், எனி பெட்டர் அட்வைஸ், இந்த அட்வைஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட let us know in the comment section down below. And maybe, who knows, few years from now we'll make another video with better advice. Yeah. Okay, bye guys. Bye.